ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. அருமையான தேவனுடைய பிள்ளைகளே, இயேசு கிறிஸ்துவின் இனிய நாமத்தினாலே உங்களை வாழ்த்தி ஆசீர்வதிக்கிறேன். இந்த மே மாதம் முதல் வாரத்தில் கர்த்தருடைய சமூகத்தில் அப்பா நாம் நிற்கும்படியாக அவர் நமக்கு பாராட்டின கிருபையை நினைத்து அவரை துதிக்கிற பிள்ளைகளாய் காணப்படுவோம். எந்த சூழ்நிலையில் நீங்கள் இருந்தாலும், எந்த இடத்தில் இருந்தாலும், வருத்தப்பட்டு பார சுமக்கிறவர்களே, நீங்கள் எல்லாரும் என்னென்ன வாருங்கள், நான் உங்களுக்கு இளைப்பாறுதல் தருவேன் என்று சொன்னேன். நம்முடைய தேவனாகிய கர்த்தருடைய வார்த்தையை நம்பி வசனத்தை விசுவாசித்து இந்த கால வேளையிலே அவருடைய கிருபைக்காக காத்திருந்து அவருடைய பாதப்படியிலே அமர்ந்திருப்போம். நீங்கள் எந்த இடத்தில் இருந்தாலும் தேவனோடு ஒருமனப்பட்டு இருக்கும்படியாக, சத்தியத்தை கேட்கும்படியாக, சத்தியத்தில் நிலைத்திருக்கும்படியாக, வாக்கு கடங்காத பெருமூச்சுகளோடு வேண்டுதல் செய்யும்படியாக இந்த நாட்களிலே காணப்படும் ஆராதனையின் தடைகள் நீங்கும்படியாக, இந்த கொரோனா என்கிறதான கொடிதான அந்த வியாதி உலகம் முழுவதும் இருந்து அப்புறப்படுத்தப்படும்படியாக தேவமே எங்களுக்கு கிருபை தாரும் என்று கேட்பா. வேதம் சொல்கிறது அல்லவா, என் நாமத்தினாலே எதை கேட்டாலும் அதை பிதா மகிமைப்படும்படியாக நான் உங்களுக்கு செய்வேன் என்று. பிதாவாகிய தேவன் மகிமைப்படும்படியாக குமாரனாகிய இயேசு கிறிஸ்துவின் வல்லமை அவருடைய இரத்த கோட்டைகள் மூடி மறைக்கப்படும்படியாக தேற்றவளனாகிய பரிசுத்த ஆவியானவர் நீர் எங்களை போதித்து நடத்த வேண்டும் என்று கெஞ்சிறேன் ஐயா. ஒவ்வொருடைய தனிப்பட்ட வாழ்க்கையிலும் அதிசயத்தை செய்க. இந்த நாட்களிலே இருக்கும் தரித்திரங்கள், வேதனைகள், வியாதிகள், தனிமைகள், துக்கங்கள், பாடுகள், கண்ணீர்கள், குடும்ப சமாதானமற்ற நிலைமைகள், ஒருவர் ஐக்கியப்பட முடியாத நிலைமைகள் எல்லாவற்றையும் நீர் மாற்றி குடும்பங்களிலே சமாதானம் உண்டாக, தனிப்பட்ட ஜீவியத்திலே ஜெபாவி உண்டாக, குடும்பமாய் ஆராதிக்க எங்களுக்கு பலன் தாங்க ஐயா. ஹல்லேலூயா. ஸ்தோத்திரிக்கிறேன். அடியனை மறைத்து நீங்கள் வெளிப்படுங்க. பாடல்களை நடத்தினமான மறைத்து நீங்கள் வெளிப்படுங்க ஐயா. இந்த ஊழியத்தை நீங்கள் மட்டுமாய் நடத்தி வந்த தயவுக்காய் ஸ்தோத்திரம். இனிமேல் நீங்கள் பொறுப்படுத்த நடத்துங்க. இந்த நாளின் பாடல்களை ஆசீர்வதிங்க, செய்தியை ஆசீர்வாதிங்க. எல்லாவற்றுக்கும் மேலாவதை கேட்டுக்கொண்டிருக்க எல்லா பிள்ளைகளையும் ஆசீர்வதிங்க. எல்லா பிள்ளைகளுடைய தேவைகள் சந்திக்கப்படட்டும். பாதவன் கூடாரத்தை அணுகாது என்று சொன்னீர, உன் அப்பத்தின் தண்ணீரை ஆசிரித்து வியாதியை அகற்றுவேன் என்று சொன்னீர, உன் கையின் கிரியைகளை ஆசீர்வதிப்பேன் என்று வாக்கு கொடுத்தீர, உன் காலை தள்ளாட ஓட்டேன், உன்னை காக்கிற உறங்குவதுமில்லை தூங்குவதுமில்லை என்று சொன்னவரே, ரீவாக்கா சந்தாரா ஓரா வாக்கா சந்தாரா ஆபிரகாம், ஈசாக்கு, யாக்கோபு கொடுத்த வாக்கு தத்தங்களை நினைவுறுகிற தகப்பனே, எல்லா வாதைகளையும் எடுத்து போட்டு ஊழியர்களுக்குள்ளே நல்ல ஐக்கியத்தை கட்டளையிட்டு, சபை விசுவாசிகளுக்குள்ளே ஆசீர்வாதத்தை கட்டளையிட்டு, கேட்டுக்கொண்டிருக்கும் மக்கள் எல்லாம் தெளிவடைய அப்பாவுடைய வாக்கு தத்தங்களை உறுதியாய் பற்றி கொள்ளுகிறதாக சபையின் எல்லா ஊழியங்களையும் ஆசீர்வதிங்க. படிக்கிற பிள்ளைகளை ஆசீர்வதிங்க. திரும்பவும் சண்டே ஸ்கூல் ஊழியங்கள், விபிஎஸ் ஊழியங்கள் நடைபெறுகிறதாக. வாலிபர் கூட்டங்களை ஆசீர்வதிங்க. சகோதரிகள் கூட்டங்களை ஆசீர்வதிங்க. இந்த நாளிலும் வியாதி ஆயிருக்கும் ஒவ்வொருவரையும் ஆசீர்வதிங்க. விடுதலை தாங்க. இந்த நாளிலே பிறந்த நாளை கொண்டாடுகிற பிள்ளைகள், இந்த வாரத்தில் திருமண நாளை கொண்டாடுகிற எல்லா பிள்ளைகளையும் ஆசீர்வதிங்க. நாம மகிமைப்படும்படியாக எல்லா பிள்ளைகளும் ஆசீர்வதிக்கப்படுகிறதாக. ஹல்லேலூயா. ஸ்தோத்திரிக்கிறோம்.
ஹல்லேலூயா உம்மை ஸ்தோத்திரிக்கிறோம் ஐயா. ஹல்லேலூயா உம்மை ஸ்தோத்திரிக்கிறோம். சர்வ வல்லமுள்ள தேவனே, உடைய வல்லம் எந்த நாட்களில் விளங்குகிறதாக. ஹல்லேலூயா உம்மை ஸ்தோத்திரிக்கிறோம். வாலிபத்தின் பிள்ளைகளை பூர்ண பரிசுத்தத்தோடு பாதுகாத்துக் கொள்ளுங்க. 10th எக்ஸாமுக்காய் காத்திருக்கும் பிள்ளைகளை பொறுப்படுத்திக் கொள்ளுங்க. ஒவ்வொரு பாடங்களையும் எழுதின பிள்ளைகள் ரிசல்ட்டுக்காய் காத்திருக்கும் பிள்ளைகளை பொறுப்படுத்திக் கொள்ளுங்க. உடைய கிருபை தாங்கட்ட ஐயா. சபையின் வாசல்கள் திறக்கப்படட்டும். எங்கள் தேசத்தின் அதிகாரிகளையும் தலைவர்களையும் நிர்வாகஸ்தர்களையும் நீங்கள் பொறுப்படுத்திக் கொள்ளுங்க. எந்த தீய சக்தி அவர்களை தொடாதபடி எல்லாவற்றிலும் அவர்கள் ஜெயம் எடுக்கத்தக்கதாக நீ கிருபை பாராட்ட வேண்டும் என்று கெஞ்சுகிறேன் ஐயா. ஹல்லேலூயா உம்மை ஸ்தோத்திரிக்கிறோம். பஞ்சத்தோடும் பசியோடும் பட்டினியோடு இருக்கும் மக்களுக்காக ஜெபிக்கிறேன். திக்கற்றவர்கள் விதவைகள் ஆறுதல் கைமர்களுக்காக ஜெபிக்கிறேன். ஆசிரமங்களை நடத்துகிற பிள்ளைகளுக்காக ஜெபிக்கிறேன். அப்பா, படுக்க இடம் இல்லாமல் வீடு வாசல் இல்லாமல் இருக்கும் பிள்ளைகளுக்காக ஜெபிக்கிறேன். பொறுப்படுத்திக் கொள்ளுங்க அப்பா. இந்த கொரோனா வைரஸ்னாலே பாதிக்கப்பட்டவர்களை கவனிக்க எல்லா போலீஸ் அதிகாரிகளையும் போலீஸ் காவல்காரர்கள் நீங்கள் பொறுப்படுத்திக் கொள்ளுங்க. அவர்கள் எல்லாரும் நாம் மகிமைப்படும்படியாக ஜீவிக்கத்தக்கதாக அவர்களை பாதுகாத்துக் கொள்ளுங்க. அவர்களை எந்த வியாதியும் தொடாதபடி பாதுகாத்துக் கொள்ளுங்க. டாக்டர்ஸ்களுக்காக, நர்ஸுகளுக்காக, அங்கு வேலை செய்கிற எல்லா சிப்பந்திகளுக்காக, துப்புரவு தொழிலாளர்களுக்காக எல்லாரையும் நீங்கள் கண்ணோக்கி பாருங்க ஐயா. எல்லாரும் மேலும் திருக்கிருமை இருக்கட்டும். அவர்களை சத்துரு தொடாத ஒன்றும் பொருட்படுத்திக் கொள்ளுங்க. ஏழைகளுக்கும் திக்கற்றவர்களுக்கும் உதவி செய்ய வேண்டும் என்று வாஞ்சித்து உதவி செய்கிற எல்லா தொண்டு நிறுவனங்களையும் அரசாங்கத்தையும் ஆசீர்வதிங்க. ஏராளமான மக்கள் அப்பா மற்றவர்களுக்கு உதவி செய்ய, மற்றவர்களை விசாரிக்க, மற்றவர்களுக்கு உதவிக்கிறதாக. ஹல்லேலூயா உம்மை ஸ்தோத்திரிக்கிறோம். சர்வ வல்லமுள்ள தகப்பனே உம்மை துதிக்கிறோம். எங்கள் சிருஷ்டிப்பின் தேவனே உம்மை துதிக்கிறோம். உடைய கிருபை ஆண்டு தாங்கட்டும். உடைய வல்லமையாண்டு ஆளுகை செய்யட்டும். உடைய மகிமையாண்டு ஆளுகை செய்யட்டும். திருமணமாகாத வாலிப பிள்ளைகளுக்கு திருமணங்கள் நடைபெறட்டும். பிரிந்திருக்கும் குடும்பங்கள் ஒன்று சேரட்டும். கர்ப்பத்தின் கனி இல்லாதவர்களுக்கு கர்ப்பத்தின் கனியை கொடுங்க. இந்த நாட்களிலே ஒருவராலும் வஞ்சிக்கப்படாதபடி நீங்கள் பொறுப்படுத்த பாதுகாத்துக் கொள்ளுங்க. உடைய பிள்ளைகள் உடைய வசனத்தின் மேல் மாத்திரம் நம்பிக்கையுள்ளவர்களாக இருக்கும்படியாக, உடைய வசனத்தை ஏற்றுக்கொண்ட பிள்ளைகளாக இருக்கும்படியாக, அப்பாவுடைய வசனத்தின்படி நடக்கிற பிள்ளைகளாக இருக்கும்படியாக காத்துக் கொள்ளுங்க. அவர்கள் இருக்க இடங்களிலே ஜெபிக்க வசதிகளை உண்டாக்கி தாங்க. ஜெபிக்க விடாதபடி தடை பண்ணுகிற யாராக இருந்தால் அவர்களையும் ஜெபிக்க கிருபை கொடுங்க. பொறுமையோடு இருக்க கிருபை தாங்க. ஒரு முறைப்பாடு கட்டளையிடுங்க. வெக்கப்படாத ஆவியை கொடுங்க. ஆசீர்வதிங்க. ஊழியத்தின் தேவைகள் உண்டு, அதை நீ அறிந்திருக்கிறேன். தேவைகளுக்கு தகுந்தபடியாக என் ஊழியத்தை ஆசீர்வதிக்க வேண்டும் என்று கெஞ்சுகிறேன். என்னுடைய பலத்த கருத்துக்குள்ளே ஒப்பு கொடுக்கிறேன். இப்பொழுது பாடல்களையும் வெளிப்பாடுகளையும் தேவ செய்தியையும் இதை பார்த்து கொண்டு கேட்டுக்கொண்டிருக்க ஒவ்வொரு பிள்ளைகளையும் நீங்கள் பொறுப்படுத்திக் கொள்ளுங்க. சீக்கிரமாய் ஆராதனைக்கு விரோதமான முறை எல்லா அசுத்தங்களையும் நீக்கி இந்த கொரோனா வைரஸிலிருந்து பூர்ணமாய் விடுதலையாக்கி நாங்கள் யாவரும் ஆராதிக்க கிருபையாக உடைய கிருபை ஆண்டு தாங்கட்டும். மீதமுள்ள நேரமும் காலமும் உடைய பொற்கருத்தில் படைக்கிறேன். ஆராதனைக்குரியவர், ஆராதனையை முற்றிலும் பொறுப்படுங்க. நன்மை பெரிய மூலம் கேட்கிறேன் சுவாமி. ஆமென் ஆமென். ஹல்லேலூயா ஹல்லேலூயா. பாடலுக்கு கடந்து போவோம். நீங்கள் எந்த இடத்தில் இருந்தாலும் சந்தோஷத்தோடு உற்சாகத்தோடு எந்த சூழ்நிலையில் இருந்தாலும் அவரை துதித்து பாடுங்கள். அன்று எரிகோ கோட்டை விழுந்தது போல
உங்களுக்கு முன்னதாக இருக்கும் எல்லா பொல்லாத கோட்டைகளும் ஆவிகளும் அசுத்தங்களும் உங்கள் பற்றாக்குறைகளும் நீங்கி உங்கள் பானையும் ஆவும் கலசத்தனையும் குறையாதபடி நீங்கள் பெற்றுக்கொள்ளத்தக்கதான விசுவாசத்தை உங்களுக்கு தருவார். பயத்தை எடுத்து போடுங்கள். விசுவாசத்தை எடுத்து போடுங்கள். அவருடைய வசனத்து மேல் நம்பிக்கையாயிருங்கள். கர்த்தர் இந்த நாளிலே உங்களுக்கு அற்புதத்தை செய்வார். சீக்கிரமாய் ஒருவர் முகத்தை ஒருவர் பார்த்து ஆராதிக்க ஒருமனப்பட தேவன் நமக்கு கிருபை தருவார். அல்லேலூயா. அவருக்கே மகிமை உண்டாவதாக. ஆமென். ஆமென். Hallelujah. 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 தேவன் நம்மளோடு இருக்கிறார். தேவன் இந்த நாளிலும் அவர் பெரிய காரியங்களை அவர் செய்ய வல்லவராய் இருக்கிறார். அவர் ஜீவனுள்ள தேவனாய் இருக்கிறார். இவ்விதமாய் சங்கீதக்காரர் அவர் சொல்லுகிற ஒரு சில வசனங்களை நாம் பார்ப்போம். சங்கீதம் 42:11 வசனம் அவர் சொல்லுகிறார், என் ஆத்துமாவே நீ ஏன் கலங்குகிறாய், நீ ஏன் எனக்குள் தியாகிக்கிறாய், தேவனை நோக்கி காத்திரு என்று. அநேகர் இந்த சூழ்நிலைகளில் வேதனையோடு இருக்கலாம். கர்த்தருக்கு காத்திருங்க, பொறுமையோடு இருங்க. கர்த்தர் எல்லா காரியங்களையும் வாய்க்க செய்கிறவராய் இருக்கிறார். இவ்விதமாய் சங்கீதக்காரர் 40:1 இவ்விதமாய் சொல்லுகிறார், கர்த்தருக்கு பொறுமையுடன் காத்திருந்தேன், அவர் என்னிடமாய் சாய்ந்து என் கூப்பிடுதலை அவர் கேட்டார். ஹல்லேலூயா. காத்திருப்போம், பொறுமையாய் காத்திருப்போம். கர்த்தர் நிச்சயமாய் கைவிட மாட்டார். எந்த சூழ்நிலையில நடந்து கொண்டிருந்தாலும் தேவன் இன்னைக்கு சொல்லுகிற காரியம், நான் கைவிட மாட்டேன், பொறுமையாய் எனக்காய் காத்திருங்கள், நான் மகிமையான காரியங்களை உங்க வாழ்க்கையில தேவன் செய்வேன் என்று அவர் சொல்லியிருக்கிறார். தம் பிள்ளைகளுக்கு அவர் இறங்காம இருப்பாரா? மெய்யாகவே ஒரு நல்ல மெய்ப்பனாய் இருக்கிறார். எல்லா ஆடுகளையும் விட்டுட்டு அந்த காணாமல் போனது ஒரே ஒரு ஆடை மட்டும் தேடி வந்தார். மனக்கலக்கங்களோடு வியாகங்களோடு இருக்கிற உங்களை அவர் தேடி வருகிறவராய் இருக்கிறார். உங்களை சந்திக்கிறவராய் இருக்கிறார். அதுதான் தேவனுடைய குணமே. அவருக்கு உங்களை தேவை. கஷ்டப்படுகிற உபத்திரப்படுகிற ஒவ்வொருத்தரையும் அவர் நினைவு கூறுகிறவராய் இருக்கிறார். இந்த வேலையிலும் தேவன் உங்களை சந்திக்கிறவராய் இருக்கிறார். இந்த ஆராதனை வேலையில தேவனை நோக்கி சொல்லுவோமா, நீர் என் மெய்ப்பராய் இருக்கிறீர், நீர் என்னை சந்திக்கிறவராய் இருக்கிறீர், என்னை தேடுகிறீர், நான் ஒடுக்கப்பட்ட இடத்துல வந்து என்னை மீட்டுக் கொள்கிறவராய் இருக்கிறீர் என்று பாடுவோம். Kanteren min
சத்துருக்கள் முன்பில் எனக்காக வண்டி ஒன்றாயத்தம் செய்வார். இயேசுவுக்காய் சத்துருக்கள் முன்பில் எனக்காக வண்டி ஒன்றாயத்தம் செய்தார். என்னுடைய சமூகத்துல ஹalleluya எல்லா சிந்தனைகளையும் விட்டுட்டு என் மெய்ப்பருக்கு நேராய் நான் திரும்புகிறேன். என் மெய்ப்பர் என்று அவரை சொல்லுங்க. ஹalleluya. அவர் நல்ல மெய்ப்பர் என்று சொல்லுங்க. ஹalleluya. அவர் பின்னாடி தான் நான் செல்ல போகிறேன் என்று சொல்லுங்க. ஹalleluya. அதனால நான் எதை குறித்து நான் கவலைப்பட போவதில்லை. ஹalleluya. ஹalleluya. இன்னைக்கு அவ்விதம் ஒரு அருமையான வசனம். ஓ தாவீதுகார் சொல்லுகிறார் என் மெய்ப்பர் என்று. ஹalleluya. கர்த்தர் என் மெய்ப்பராய் இருக்கிறார் என்று அவருடைய வாயின் அறிக்கையாய் இருக்கிறது. இன்னைக்கு எத்தனை பேர் அறிக்கை செய்கிறோம்? ஹalleluya. அவர் ஜீவனுள்ளவராய் இருக்கிறார். உங்கள் அருகாமையில் இருக்கிறார். அவர் உங்களை வழி நடத்த வல்லவராய் இருக்கிறார். அவர் உங்களை நோக்கி பார்த்து கொண்டே இருக்கிறார். நீங்க சொல்றீங்களா? ஹalleluya. கர்த்தர் என் மெய்ப்பராய் இருக்கிறார். ஆட்சியாளை நின்றுமே. எல்லாரும் ஹalleluya. கர்த்தர் என் மெய்ப்பராய் இருக்கிறார். ஆட்சியாளை நின்றுமே. அவர் எனக்குள்ள திகையாதீங்க, கலங்காதீங்க. ஒரு நல்ல மேய்ப்பன் இருக்கிறார். அவர் வழிகளை அறிந்து இருக்கிறார். எப்படி இருக்கும் நாளைக்கு, இதுக்கப்புறம் எப்படி இருக்கும்லாம் கிடையாது. He is a good shepherd. He knows how to lead you. He knows to protect you. He is all sufficient. உங்கள் எல்லாவற்றுக்கும் அவர் போதுமானவராய் இருக்கிறார். எல்லா பயத்தையும் எடுத்து போடுங்க. இதுவரை அநேகர் பயந்து கொண்டு இருந்திருக்கிறோம். பயமான சூழ்நிலைகள்ல இருந்து கொண்டு தேவன் உங்களோடு இருக்கிறார். எதை குறிச்சும் பயப்படாதீங்க. சொல்லுவோமா? பயப்பட மாட்டேனா? நான் பயப்பட மாட்டேன். இயேசு என்னோடு இருக்கும்போது நான் பயப்பட மாட்டேன். சத்ருவானவன் எல்லா பயமான காரியங்களை கொண்டு வரலாம். நீங்க அதுக்கு நேரா தான் சொல்ல போறீங்க. பயந்து இருக்கிறவர்கள் எதை குறித்து பயந்துருந்தாலும் சரி, say towards that. hallelujah. அந்த பிரச்சனைக்கு நேராய் பார்த்து சொல்லுங்க, நான் பயப்பட மாட்டேன், நான் பயப்பட மாட்டேன் என்று சொல்லுங்க. ஒரு புது பலன் இறங்கி கொண்டிருக்கிறேன். நம்முடைய பலத்தினால் அல்ல, பராக்கிரமம் கிடையாது, கர்த்தருடைய ஆவியினால. இன்னைக்கு உதவி செய்ய
சொல்லுங்க, என்னை பலப்படுத்துகிற கிறிஸ்துவினால எல்லாவற்றையும் செய்ய எனக்கு பலன் உண்டு என்று. உங்க பலன்கள் கிடையாது. தேவன் நான் ஜெபம் பண்ணி கொண்டு இருக்கும் போது தேவன் சொன்ன காரியம் எதை சொல்லணும் இயேசுவா, நான் பலப்படுத்துவேன், என்னுடைய பலன் பூரணமாய் விளங்கும் என்று சொல்லு. உங்களுடைய பலவீனத்துல என் பலன் பூரணமாய் விளங்கும் என்று சொல்லு என்று தேவன் சொன்னபடினால இப்பொழுது இந்த வேளையில இதை உணர்ந்து அழுத்தமாய் சொல்ல போகிறோம். பலப்படுத்துகிற கிறிஸ்துவினாலே, பலப்படுத்துகிற கிறிஸ்துவினாலே எல்லாவற்றையும் செய்ய பலனுண்டு, எல்லாவற்றையும் செய்ய பலனுண்டு. ஓ பயப்பட மாட்டேன், நான் பயப்பட மாட்டேன். ஆமென். பயப்பட மாட்டேன், நான் பயப்பட மாட்டேன். இயேசு என்னோடு இருப்பதனால், இயேசு என்னோடு இருப்பதனால் உலகில் இருக்கிற அழுகையிலே, ஆமென், உலகில் இருக்கிற அழுகையிலே என்னில் இருப்பவர் மிகவும் பெரியவர். ஆமென். என்னில் இருப்பவர் மிகவும் பெரியவர். ஓ பயப்பட மாட்டேன், நான் பயப்பட மாட்டேன். ஆமென். நான் பயப்பட மாட்டேன், நான் பயப்பட மாட்டேன். இயேசு என்னோடு இருப்பதனால். எதை குறித்தும், எந்த வியாதியை குறித்தும், குடும்ப பிரச்சனைகளை குறித்தும், குறைகளை குறித்தும் நாம் பயப்பட போவதில்லை. ஹல்லேலூயா. பலப்படுத்துகிற கிறிஸ்து நம்மளோடு இருக்கிறார். அவரை கொண்டாடுவோம், அவரை பாடி கொண்டாடுவோம். ஹல்லேலூயா. அவர் நம்மளோடு இருக்கிறார். அவர் காக்கிறவராய் இருக்கிறார். அவர் வழி நடத்துகிறவராய் இருக்கிறார். ஹல்லேலூயா. அவர் இமை பொழுதும் கண் உறங்காதவராய் இருக்கிறார். பாடுவோமா? அவரை நன்றியோடு துதிப்போம். கைகளை தட்டி பிசாசான நம்ம ஆராதிக்கிறது அவனுக்கு விருப்பம் அல்ல. ஓ நான் சபையை மூடிட்டேன், மக்களை வீட்டுல வச்சுட்டு இருக்கேன், அநேகர் வீட்டுல தானே இருக்கோம், எப்படி நம்ம தேவனை துதிக்கிறதார இல்ல. ஓ விரோதமா ஹல்லேலூயா. அவன் சாத்தான் எதை குறுக நினைக்கிறானோ, ஆராதனைகளை குறுக நினைக்கிறானோ, அந்த இடத்துல நம்ம எழுப்பி சொல்லிக்கும்படியா கைகளை தட்டி ஓ வீட்டுல தேவனை ஆராதிக்க போகிறோம். ஆலயத்தில் ஆராதித்ததை காட்டிலும் அதிகமாய் தேவனை மகிமைப்படுத்த போகிறோம். ஹல்லேலூயா. உன்னில் இருக்கிறவர் பெரியவர். ஓ நீ தேவ ஆலயமாய் இருக்கிறாய். அந்த தேவாலயமாகிய தேவனை ஹல்லேலூயா துதித்து கொண்டாடும்படியாய், மகிழ்ந்து கொண்டாடும்படியாய் இந்த வேளையில் ஓ ரபா ஷிபாலா தேரேகபா பிசாசானன் சொல்லுகிற எந்த பொய்யான காரியங்களையோ, ஓ பலவீனமான காரியங்கள் நம்பாதபடி, ஓ நான் பெரிய நான் செழித்திருப்பேன், ஓ நான் ஆசீர்வதிக்கப்பட்ட சென்னோ, தேவனால் முன்குறிக்கப்பட்ட சென்னோ, ஓ நான் வேறு பிரிக்கப்பட்ட சென்னோ. ஹல்லேலூயா. ஹல்லேலூயா. இருள் சூழ்ந்தலோ
பயப்பட மாட்டேன் என்றான். என்னோடு காக்கிற ஒரு தெய்வன் உண்டு. ஓ ரபா சிவநாதரே கபா, அவர் ஒரு காலமும் மாறாதவர். ஆதியம் இருந்ததோ காலத்தில் ஆவி குறை ஹalleluya. கர்த்தருடைய சமூகத்தில் காத்திருக்க அருமையான தேவனுடைய பிள்ளைகளே, இந்த நாளிலே அவருடைய வல்லமையின் ஆசீர்வாதம் உங்களை நிரப்பும்படியாக, அவர் உங்கள் மன விருப்பத்தின்படி எல்லா காரியங்களையும் வாய்க்கப்படும்படியாக, வேத வசனமானது உங்களில் கிரியை செய்யும்படியாக
ஆவியானவங்களோடு பேசும்படியாக எல்லாரும் அவருடைய பிரசன்னத்துக்குள்ளாய் கடந்து வருவார். நீங்கள் எந்த இடத்தில் இருந்தாலும் எந்த சூழ்நிலையில் இருந்தாலும் எல்லாவற்றையும் மறந்து தேவ சமூகத்திலே காத்திருக்கிற பிள்ளைகளாய் காணப்படுங்கள். அவர் அபிஷேகிப்பார், வெளிப்பாடுகளை தருவார், வெட்கப்படாத ஆவியை தருவார், உங்கள் வியாதிகள் பலவீனங்களை மாற்றுவார், உங்கள் தரித்திரத்தை அறவே எடுத்து போடுவார். நீங்கள் அவருடைய வசனத்தின் மேல் நம்பிக்கையுள்ளவர்களாக இருக்கும்படியாக செய்வார். இவனமாக பக்தன் பாடுகிறார். நாமும் என்னோடு சேர்ந்து அந்த பாடலை பாடுங்கள். ஆண்டவா பிரசன்னமாகி ஜீவனோடு வைப்பேயோ, ஆசை காட்டும் தாசர் மேல் ஆசீர்வாதம் ஊற்றிடும். அருள் மாறி எங்கள் பேரில் வருஷிக்க பண்ணுவே, ஆசையோடு இருக்கிறோமே, ஆசீர்வாதம் ஊற்றுமே. தேவரே பாதத்தண்டை அவரோடு கூடினோம். உங்கள் திவ்ய அபிஷேகம் நம்மினாய் அன்றினோம். அருள் மாறி எங்கள் பேரில் வருஷிக்கப்படுவே, ஆசையோடு நிற்கிறோமே, ஆசீர்வாதம் ஊற்றுவீர். தேவரே பக்தர் செய்யும் வேண்டுதலை கையிட்டேன். உன்னின் போல எண்ணில் நெஞ்சில் என்னை மூடி நிற்கிறேன். அருள் மாறி எங்கள் பேரில் வருஷிக்கப்படுவே, ஆசீர்வாதம் ஊற்றுவீர். தாசத்தேடும் அபிஷேகம் இயேசுவே கடாட்சியம். பெந்தெகோஸ்தின் திவ்ய ஈவை தந்து ஆசீர்வதியும். அருள் மாறி எங்கள் பேரில் வருஷிக்க பண்ணுவீர். ஆசையோடு நிற்கிறோமே, ஆசீர்வாதம் ஊற்றுவீர். ஆண்டவரே பக்தர்மாயும் வேண்டுகோளை கைக்கிட்டேன். அன்பின் ஜுவாலை எங்கள் நெஞ்சில் இன்றமோடு நிற்கிறேன். அருள் மாறி எங்கள் பேரில் வருஷிக்க பண்ணுவே, ஆசையோடு நிற்கிறோமே, ஆசீர்வாதம் ஊற்றுவீர். ஆசையோடும் அபிஷேகம் இயேசுவே கடாட்சியம். பெந்தெகோஸ்தின் திவ்ய ஈவை தந்து ஆசீர்வதியும். அருள் மாறி எங்கள் பேரில் வருஷிக்க பண்ணுவே, ஆசையோடு நிற்கிறோமே, ஆசீர்வாதம் ஊற்றுவீர்.
அருள் ஏராளமாய் பெய்யா ஓரோ தேவாக்கிருவே அருள் மாரியை ஆரோ ஜீவதயா பரரே விசுவாசமாயிருங்கள், எல்லா உபத்திரங்களிலும் உங்களை நான் விடுதலை ஆக்குவேன். நான் சோதராக் மேஷாக் ஆபேத்நேகோ விடுதலை பண்ணின தேவன். என் ஜனத்தை வனாந்திரம் வழியாகவும் கடல்களின் வழியாகவும் நதியின் வழியாகவும் கசப்பான ஊற்றுகளின் மத்தியில் நடத்தின தேவன். நான் ஏற்றும் இன்று மாறாதவராயிருக்கிறேன். உங்கள் துக்க சந்தோஷமாய் மாறும். உபாகம் 28:9 ஓராபாக்க சத்தரா ஓராபாலாதினியா எரேமியா 33:6 ஆகாய் 2:9 வெளிப்படுத்தல் 2:10 உரிமையாக்கிக் கொள்ளுங்கள். இன்று கண்ட ஏப்தை நீங்கள் வரும்போதும் காண்பதே இல்லை. உங்கள் வியாதிகளை நீக்கி போடுவேன். இந்த வாதியை முற்றிலுமாக நீக்கி போடுவேன். பயப்படாதே சிறுமந்தையே, பயப்படாதே. உன்னை கொண்டு உன் தேசத்தை ரட்சிப்பேன். என் வார்த்தை வரும்போதும் பொய்யாகாது. ஓராபாக்க சத்தனா சங்கீதம் 68:11 உரிமையாக்கிக்கொள். என் வசனம் உன் கால்களுக்கு தீபம், உன் பாதைக்கு வெளிச்சமாயிருக்கும். இப்பொழுது எல்லா வியாதிகளையும் விலையினப்படுத்துகிற ஆவிகளை அப்புறப்படுத்துகிறேன். சந்தேகத்தின் ஆவிகளை அப்புறப்படுத்துகிறேன். மனதிலே கிளேசத்தையும் வியாதியும் உண்டாக்குகிற ஆவிகளை அப்புறப்படுத்துகிறேன். குடும்ப சமாதானத்தை கெடுக்கிற ஆவிகளை எரிக்கிறேன். ஓராபாக்க சத்தனா கணவன் மனைவிக்குள்ளே நல்ல ஐக்கியம் ஏற்படட்டும். கணவன் மனைவி பிள்ளைகளுக்குள்ளே நல்ல ஐக்கியம் ஏற்படட்டும். அப்படி வருமானங்கள் எல்லாம் கூட்டிக் கொடுங்க. ஏழை பிள்ளைங்கய்யா, ஏழை பிள்ளைகளையா, உடைய பிள்ளைகளை நீ வழி நடத்த வேண்டும் என்று கேட்கிறேன். இந்த நாளில் வியாதியால் படிக்கப்பட்ட ஒவ்வொரு பிள்ளைகளையும் விடுதலை ஆக்குங்க. அப்பா யாராயிருந்தாலும், அப்பா எந்த ஆஸ்பத்திரியிலே இருந்தாலும் இந்த வியாதியஸ்தர்கள் சுகமடையட்டும். அவர்களை கவனிக்கிறதான டாக்டர்ஸ்களையும் நர்ஸுகளையும் ஆஸ்பத்திரி சிப்பந்திகளையும் நீங்கள் ஆசீர்வதிக்க வேண்டும் என்று கேட்கிறேன். அரசாங்க உத்தியோகஸ்தர்களையும் போலீஸ் அதிகாரிகளை அவரை சார்ந்தவர்கள் அத்தனை பேரையும் ஆசீர்வதிங்க. இந்த வியாதிகள் அவர்களை தாக்கக்கூடாதையா, ப்ளீஸ் லார்டு. ஓட சமூகத்தில் மற்றவர்களுக்கு நிற்கிறவர்கள் அத்தனை பேரையும் ஆசீர்வதிங்க. இந்த தேசத்தில் உதவி செய்கிற எல்லா பிள்ளைகளும் ஆசீர்வதிங்க. உலகம் முழுவதும் இருக்க அந்த கொரோனா வியாதி
முற்றிலுமாய் நீங்கும்படியான கிருபை தாங்க. நீ சர்வ வல்லமுள்ள தேவனையா, நீ சர்வ வல்லமுள்ள தேவனையா, நீ சர்வ சிருஷ்டிப்பின் தேவனையா, நீங்க அற்புதத்தை செய்யுங்க. நாங்கள் சீக்கிரமாக ஆராதனைகளை நடத்த, எல்லாரும் கூடி ஆராதிக்க, எல்லா இடங்களிலும் ஆராதனைகள் நடைபெற நீங்கள் இரக்கம் பாராட்டுங்க. வியாதியிலிருந்து 100க்கு 100 விடுதலை தாங்க. இப்பொழுதே கேட்டுக்கொண்டிருக்க ஒவ்வொரு பிள்ளைகளுக்கு இரக்கம் பாராட்டுங்க. இதை பார்த்து கொண்டே இருக்க ஒவ்வொரு பிள்ளைகளுக்கு அதிசயத்தை செய்யுங்க. அவருடைய சரீரங்களை எந்தெந்த இடத்துல கரங்களை வைத்திருக்கிறார்களோ அந்தந்த இடம் விடுதலை ஆகட்டும். பூர்ண விடுதலை ஆகட்டும், பூர்ண விடுதலை ஆகட்டும். சரீரத்தில் எல்லா கட்டுகளும் உடையட்டும். வாக்க சத்தனம். யார் யார் வல்லும் இல்லாமல் தரித்திரத்தில் இருக்கிறார்களோ அப்பா நீங்க போஷிப்பிக்க வேண்டும் என்று கேட்கிறேன். அவருக்கு உதவி செய்கிற பிள்ளைகளை எழுப்ப வேண்டும் என்று கேட்கிறேன். மற்றவர்களுக்கு உதவி செய்கிற எல்லாரையும் ஆசீர்வதிக்க வேண்டும் என்று கேட்கிறேன். சத்தனம் ரீபாலாதினியா என்னிலே பலம் கொண்டு திடமனதாயிருங்கள். உங்களுக்கு ரோமாயணம் ஆயுதங்கள் வாய்க்காதுப்பா. நான் சத்துருக்கள் நடுவில் பந்தி ஆயத்தப்படுத்துவேன். உங்கள் தலையெண்ணியால் அபிஷேகம் பண்ணுவேன். சங்கீதம் 23 மறந்து போகாதே. நான் உங்களுக்கு நல்ல மேய்ப்பராயிருப்பேன். அமர்ந்த தண்ணீர் அண்டை கொண்டு போய் நான் நடத்துவேன். உன் காலை தள்ளாட ஓட்ட உங்களை காக்கிறவன் நான் ஒருபோது உறங்குவதும் இல்லை, தூங்குவதும் இல்லை. எழுந்து பிரகாசியுங்கள், எழுந்து பிரகாசியுங்கள். விசுவாசத்திலே நிலைத்திருங்கள். பாக்கா சத்தரா உங்கள் துக்கம் சந்தோஷமாய் மாறும். என் கிருபை உங்களுக்கு போதும். நான் உங்களை விட்டு எடுபடாத நல்ல பங்கை தருவேன். நானே கர்த்தர், வேறொரு இல்லை. நீங்கள் முற்றிலுமாய் பொறுப்படுங்க. பூர்ணமான விடுதலை தாங்க, சமாதானம் தாங்க. செய்தியை ஆசீர்வதிங்க, வழி நடத்துங்க. நான் மீட்பர் இயேசு மூலம் கேட்கிறேன் சுவாமி. ஆமென், ஆமென், அல்லேலூயா. இப்பொழுது கர்த்தருடைய செய்திக்கு கடந்து போவோம். இருக்கிற இடத்திலே ஜெபத்தோடு இருங்கள். கர்த்தர் ஏற்ற காலத்திலே நமக்கு அற்புதங்களை செய்து நமக்கு பெரிய காரியங்களை அவர் நடப்பிக்கிறவராயிருப்பார். உங்கள் இருதயம் கலங்காதிருப்பதாக. பக்க சந்தரா உங்களை கழுவி சுத்திகரியுங்கள். கர்த்தருடைய சமூகத்திலே காத்திருங்கள், நிலைத்திருங்கள், விழித்திருங்கள். அப்பொழுது கர்த்தர் பெரிய காரியங்களை செய்வார். இந்த நாளிலே தேவனுடைய செய்திக்கு ஆதாரமாக தேவன் தந்த வசனம் ஆதியாகமம் 17வது அதிகாரம் 1வது வசனம் இவனமாய் சொல்கிறது. ஆதியாகமம் 17வது அதிகாரம் 1வது வசனம் இவனமாய் சொல்கிறது. ஆபிராம் 99 வயதான போது கர்த்தர் ஆபிராமுக்கு தரிசனமாகி. ஆபிரகாம் 99 வயதான போது கர்த்தர் ஆபிரகாமுக்கு தரிசனமாகி, நான் சர்வ வல்லமையுள்ள தேவன். அருமையான தேவனுடைய பிள்ளைகளே, 99வது வயதிலே ஆபிரகாமுக்கு தேவன் தரிசனமாகி அவரிடத்திலே தேவன் பேசுகிறார். நான் சர்வ வல்லமுள்ள தேவன், எனக்கு முன்பாக நீ உண்மையாய் நடந்துகள். ரீபாக்க சந்தரா ரீபாலாதினியா. இந்த நாட்களிலே எல்லாவற்றுக்கும் வல்லமை உண்டு. எல்லா வல்லமைக்கும் மேலானவை சர்வ வல்லமை உள்ள பிதாவாகிய தேவனுடைய வல்லமை. காற்றுக்கு வல்லமை உண்டு. நெருப்புக்கு வல்லமை உண்டு. இந்த உலகத்தில் அசைவாடுகிற ஒவ்வொரு அசைவுக்கும் வல்லமை உண்டு. எலக்ட்ரிசிட்டிக்கும் வல்லமை உண்டு. ஆனால் எல்லா வல்லமைகளை விட என் தேவன் சர்வ வல்லமுள்ளவராயிருக்கிறார். ஆதலினாலே அந்த சர்வ வல்லமுள்ள தேவன் சொல்லுகிறார், அருமையான தேவனுடைய பிள்ளைகளே, என் கரத்தின் கிரியைகளுக்கு கட்டளையிடுங்கள். அப்பொழுது அருமையான தேவனுடைய பிள்ளை ஏசாயா 45 11வது வசனம் இவ்விடமாய் சொல்கிறது. ஏசாயா 45:11 இஸ்ரவேலின் பரிசுத்தரும் உருவாக்கினவருமாகிய
கர்த்தர் சொல்லுகிறதாவது, கர்த்தர் சொல்லுகிறதாவது, வரும் காரியங்களை என்னிடத்தில் கேளுங்கள். வரும் காரியங்களை என்னிடத்தில் கேளுங்கள். என் பிள்ளைகளை குறித்தும் என் பிள்ளைகளை குறித்தும் என் கரத்தின் கிரியைகளை குறித்தும் எனக்கு கட்டளையிடுங்கள் என்று சொல்கிறார். அந்த சர்வ வல்லமையுள்ள தேவன் சொல்கிற வார்த்தை, என் பிள்ளைகளை குறித்தும் என் கரத்தின் கிரியைகள் கொடுத்தும் கட்டளையிடுங்கள் என்று வேதம் நமக்கு போதிக்கிறது. ஆதலினாலே யோசுவா கட்டளையிட்டார், சூரியனும் சந்திரனும் நின்று போயிற்று. அல்லேலூயா. எலியா கட்டளையிட்டார், மழை வரக்கூடாது என்று, மழை அப்படியே நின்று போயிட்டு. எலியா கட்டளையிட்டார், தேவனுடைய வல்லமை இறங்கி அக்கினி இறங்கட்டும் என்று சொல்லார், அக்கினி இறங்கினது. அருமையான தேவனுடைய பிள்ளையே, உலகத்தில் ஏராளமான தேவர்கள் உண்டென்று எழுதியிருக்கிறது. ஆனால் எல்லா தேவர்களை விட சர்வ வல்லமுள்ள தேவனாகிய நம்முடைய தேவன் எரேமியா 16வது அதிகாரத்தில் 20, 21 இவ்வனமாய் சொல்கிறது. எரேமியா 16, 20, 21. மனுஷன் தனக்கு தேவர்களை உண்டு பண்ணலாமோ? மனுஷர் தங்கள் தேவர்களை உண்டு பண்ணலாமோ? அவைகள் தேவர்கள் அல்லவே. ஆதலால் இதோ இப்பொழுது நான் அவர்களுக்கு தெரிய பண்ணுவேன், என் கரத்தையும் என் பலத்தையும் அவர்களுக்கு நான் தெரிய பண்ணுவேன். என் நாமம் யெகோவா என்று அழைக்கப்படும் என்று எழுதியிருக்கிறது. அல்லேலூயா. எல்லா நாமத்திற்கு மேலான நாமமாகிய யெகோவாவின் நாமம் விசேஷித்ததாய் காணப்பட்டது. அதை தேடுகிற பிள்ளைகளுக்கு அவர் வெளிப்பட்டவராயிருந்தார். மோசையோடு தேவன் பேசும்போது யாத்திராகமம் 6வது அதிகாரத்தில் 3வது வசனத்திலே சொல்கிற வார்த்தை என்னவென்றால், ரீவாக்க சந்தரா, சர்வ வல்லமுள்ள தேவன் என் நாமத்தினாலே நான் ஆபிரகாமுக்கும் ஈசாக்குக்கும் யாக்கோபுக்கும் தரிசனமானேன். ஆனாலும் யெகோவா என்னும் என் நாமம் நான் அவர்களுக்கு அறிவிக்கப்படவில்லை என்று. அருமையான தேவனுடைய பிள்ளைகளே, இந்த நாட்களிலே அப்பா ஆபிரகாமுக்கு வெளிப்பட்டவர் நான் சர்வ வல்லமுள்ள தேவன், நீ எனக்கு உண்மையாயிரு என்று திரும்பவும் ஒரு விஷயம் சொல்கிறார் மோசையோடு. நான் சர்வ வல்லமுள்ள தேவன், ஒரு வாக்க சத்தராக், நான் ஆபிரகாம் ஈசாக் யாக்கோபின் தேவன், என் நாமம் அதிசயமானது என்று. ஆதலினாலே இந்த நாட்களில் அந்த சர்வ வல்லமுள்ள தேவனுடைய நாமத்தினாலே யோசுவா கட்டளையிட்டார், சூரியனும் சந்திரனும் நின்றது. எலியா கட்டளையிட்டார், வானத்தின் மழை அடைக்கப்பட்டது. இன்னுமாக அக்கினி இறங்க வேண்டும் என்று கேட்டார். அருமையான தேவனுடைய பிள்ளையே, அந்த சர்வ வல்லமுள்ள நாமம் எகிப்திலே இஸ்ரவேலின் ஜனங்களை அழைத்து வரும்படியாக மோசே அழைக்கப்பட்ட போது அங்குள்ள மந்திரவாதிகளால் ஒன்றும் செய்ய முடியவில்லை. தேவனுடைய நாமம் மகிமைப்பட்டதாய் காணப்பட்டது. எவனமாக சர்வ வல்லவர் என்று அனுப்பினாரோ மோசேயை அந்த வல்லமை விலகச் செய்தார். மந்திரவாதிகளை விட தேவனுடைய நாமம் மகிமைப்படுத்தது. ஆதலினாலே அவர் செய்ய நினைத்ததை ஒரு மனிதனாலும் தடை செய்ய முடியாது. இதை நீங்கள் எப்பொழுதும் உணர்ந்து கொள்ள வேண்டும். தேவன் ஒரு காரியத்தை செய்ய விரும்பினால் அதை ஒரு மனிதனாலும் தடை செய்ய முடியாது. தேவனுடைய சித்தம் இல்லாமல் உங்கள் வாழ்க்கையில் ஒரு காரியமும் நடைபெறாது. யோபு 42வது அதிகாரத்தில் 2வது வசனம் இவனமாய் யோபு சொல்லுகிறார், ஒரு வாக்க சந்தர் அபலதினியா, தேவரீர் சகலத்தையும் செய்ய வல்லவர். ஹல்லேலூயா. அவர் சர்வ வல்லமுள்ள தேவன், அவர் சகலத்தையும் செய்ய வல்லமுள்ளவர். அவர் செய்ய நினைத்த ஒரு மனிதனால் தடை செய்ய முடியாது. நீ பயப்படாதே. தேவரீர் நீ செய்ய நினைத்ததை ஒரு மனிதனாலும் தடை செய்ய முடியாது. அருமையான நம்முடைய பக்தன் யோபு சொன்னது போல இன்றைக்கும் நீங்கள் சொல்லுங்கள், ஓரி வாக்க சத்தராக். இன்றைக்கு வாழ்க்கையில் நடக்க எல்லா காரியங்களும், இந்த தேசத்தில் நடக்க எல்லா காரியங்களும் தேவன் அனுமதித்திருக்கிறார் என்ற மன உறுதியோடு தேவனுடைய சமூகத்திலே அதை தடை செய்ய முடியாது. நாங்கள் நடக்க வேண்டிய வழி எங்களுக்கு போதித்து
உங்கள் பிரியமான வழியிலே நாங்கள் நடக்க வேண்டும் என்று கேள். ஓ ரீபக்க சத்தரா, அவர் எவ்விடெல்லாம் வல்லவராயிருக்கிறார். உன்னை சுகமாக்க வல்லமுள்ளவராயிருக்கிறார். ஹல்லேலூயா. இன்று நீ எந்த வியாதியோடு இருந்தாலும், எந்த பலகீனத்தோடு இருந்தாலும், எந்த மனபாரத்தோடு இருந்தாலும், கர்த்தருடைய சமூகத்திலே உன் கரங்களை வாய், இப்பொழுதே சுகம் கிடைக்கும். சர்வ வல்லமையுள்ள தேவன் மத்தேயு 9வது அதிகாரத்தில் 28, 29 இவ்வளவாய் சொல்கிறது. மத்தேயு 9:28. அவர் வீட்டிற்கு வந்த பின்பு அந்த குருடர் அவரிடத்தில் வந்தார். குருடர்கள் அவரிடத்தில் வந்தார். இயேசு அவர்களை நோக்கி, இதை செய்ய எனக்கு வல்லமை உண்டென்று, நீ இதை செய்ய வல்லமை உண்டென்று விசுவாசிக்கிறாயோ? இன்றைக்கு கேட்டுக்கொண்டிருக்கும் மகனே, மகளே, என் தேவன் வல்லமையுள்ளவர் என்று நீ விசுவாசிக்கிறாயோ? தேவனால் எல்லாம் கூடும் என்று விசுவாசிக்கிறாயோ? ஓரி பக்க சந்தர பக்க சத்தரால். அப்பொழுது அந்த குரல் சொன்னது, அதற்கு அவர்கள் ஆண்டவரே ஆம் விசுவாசிக்கிறோம் என்றார்கள். இன்றைக்கு கேட்டுக்கொண்டிருக்கும் மகனே, மகளே, அவர் சர்வ வல்லமையுள்ள தேவன். உன் சரீரத்திலே, உன் குடும்பத்திலே, உன் தனிப்பட்ட வாழ்க்கையிலே உனக்கு என்னென்ன போராட்டம் இருக்கிறதோ அத்தனை அவருடைய கருத்தில் ஒப்புக்கொடு. என் தேவன் விடுவிப்பார். ஓரி பக்க சந்தரா. அதுக்கு இயேசு கிறிஸ்து சொல்கிறார், ஓரி பக்க சந்தரா. அப்பொழுது அவர்களுடைய கண்களை அவர் தொட்டு, ஓ நீ விசுவாசித்தால் நடக்கும் என்று கண்களை தொட்டு, உங்கள் விசுவாசத்தின்படி, உங்கள் விசுவாசம்படி உங்களுக்கு ஆக கடவுள் என்றார். ஹல்லேலூயா. இன்றைக்கு ஒரு சாட்சி உண்டாக போகிறார். இன்றைக்கு அந்த சர்வ வல்லமையுடைய நாமத்தினாலே, ஓ யெகோவா, இந்த அதிசயங்களை செய்தவருடைய நாமத்தினாலே, ஓ ரபக்க சத்தரா, ஆபிரகாமோடு பேசின தேவன், ஓ ஆபிரகாம், ஈசாக், யாக்கோபு தேவன் என்று மோசேக்கு வெளிப்பட்ட சர்வ வல்லமையுள்ள தேவன் இன்றைக்கு உனக்கு அவர் வெளிப்படுகிறார். சுகமளிக்க வல்லமை உள்ளவர். யார் யார் எந்தெந்த வியாதியோடு நீ கேட்டுக்கொண்டிருந்தால், எந்த சூழ்நிலையிலே இருந்தாலும் உன்னை விடுவிக்க வல்லமுள்ளவராயிருக்கிறார். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. அதுதான் பக்தர் பாடுகிறார், கூடாதது ஒன்றுமில்லை, கூடாதது ஒன்றுமில்லை. ஆமென். கூடாதது ஒன்றுமில்லை, கூடாதது ஒன்றுமில்லை. நம் தேவன் கூடாதது, கூடாதது ஒன்றுமில்லை. நம் தேவன் கூடாதது, கூடாதது ஒன்றுமில்லை. மகனே, விசுவாசி. என் தேவனால் கூடாதது ஒன்றுமில்லை. உங்கள் மத்தியிலே இருக்க என்னுடைய வியாதிகளை மாற்றினவர், ஓ உங்கள் ஒவ்வொரு வியாதிகளை மாற்றவர். நீ கரங்களை வைத்து எல்லாம் கூடும் என்று விசுவாசிக்கிறேன் என்று அறிக்கை பண்ணு. அடுத்தபடியாக ஓரி பக்க சந்தரபலாதினியா, ஓ எபிரேயர் 7வது அதிகாரத்தில், எபிரேயர் 7வது அதிகாரத்தில் 25வது வசனம் இவ்வளமாய் சொல்கிறது. அருமையான தேவனுடைய பிள்ளைய, அவர் தமது மூலமாய் தேவனிடத்தில் சேருகிறவர்களுக்காக, அவர் தமது மூலமாய் தேவனிடத்தில் சேருகிறவர்களுக்காக வேண்டுதல் செய்யும்படிக்கு, ஆமென், அவர் எப்பொழுதும் உயிரோடு இருக்கிறவர். அவர் எப்பொழுதும் உயிரோடு இருக்கிறார். அவர்களை முற்றுமுடிய ரட்சிக்க வல்லமுள்ளவராயிருக்கிறார். ஹல்லேலூயா. ரட்சிப்பு என்பது ஓரிபக்க சந்தரா, சத்துருவின் கையிலிருந்து விடுதலை பெறுவதே ரட்சிப்பு. நீங்கள் பழைய ஏற்பாட்டில் அநேக இடங்களில் நீங்கள் வாசித்திருப்பீர்களே, ஆனால் அவர்கள் சத்துருக்கள் மத்தியிலிருந்து அவர்களை ரட்சித்தார், அமலேக்கர் மத்தியிலிருந்து அவர்களை ரட்சித்தார், பெலிஸ்தர் மத்தியிலிருந்து ரட்சித்தார். அநேக 1000 மக்கள் கூடி யுத்தம் செய்ய வந்திருக்கும் பொழுது தேவன் அவருடைய கரங்களிலிருந்து தன்னுடைய பிள்ளைகளை ரட்சித்தார். இன்றைக்கும் உன்னையும் அவர் ரட்சிக்க வல்லமுள்ளவராயிருக்கிறார். ஐயோ ஆதரவில்லையே,
ஆறுதல் இல்லையே. உன் பாவத்திலிருந்து ரட்சிக்க வல்லமுள்ளவராயிருக்கிறார். சாசின் போராட்டத்திலிருந்து உன்னை விடுதலையாக்க வல்லமுள்ளவராயிருக்கிறார். ஓராபாக்க சத்தரா. இன்றைக்கு ரட்சிப்புக்காக முற்றுமுடிய பாதி அல்ல, ஓய் விவாக்க சந்தரா முக்கால்வாசி அல்ல, 100க்கு விடுதலையாக்குவார். சத்துருக்களின் கரங்களிலிருந்து ஓ ரீபாக்க சத்தனா முற்றிலுமாக விடுதலையாக்குவார். அடுத்தபடியாக ஓ என்ற வேதனை தாங்கும் இல்லையே, சுவாசினாலே சோதிக்கப்படுகிறது, மற்றவர்களால் சோதிக்கப்படுகிறது என்று கலங்குகிற மகளே, மகளே, சோதிக்கப்படுகிற உடைய வாழ்க்கையிலே எபிரேயர் 2வது அதிகாரத்தில் 18வது வசனம் இவ்விடமாய் சொல்கிறது. ஆதலால் அவர் தாமே சோதிக்கப்பட்டு பாடுபட்டதினாலே நம்முடைய இரட்சகராகிய இயேசு கிறிஸ்து சாசினாலும் இந்த உலகத்தாலும் சோதிக்கப்பட்டு பாடுபட்டதினாலே அவர் சோதிக்கப்படுகிறவர்கள். ஓ இன்றைக்கு சோதனைக்குள்ளாயிருக்கிற உனக்கு அவர் உதவி செய்ய வல்லமையுள்ளவராயிருக்கிறார். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. ஐயோ என் சோதனை தாங்க முடியவில்லையே, எல்லாராலும் சோதிக்கப்படுகிறது, எப்படி என் சோதனை இருந்து விடுதலையோ உண்டென்று கலங்கிக் கொண்டிருக்கும் மகளே, அழுது கொண்டிருக்கும் மகளே, வெளியே சொல்ல முடியாமல் தவித்துக் கொண்டிருக்கும் மகளே, உன் சுதந்திரத்தை அவர் பாதுகாக்க வல்லமுள்ளவராயிருக்கிறார். ஓ என் சுதந்திரம் எல்லாம் பறிபோகிறது, ஓ எனக்கு திறமையை வெளிப்படுத்த முடியவில்லையே என்று கதறுகிற மகளே, ஓராபாக்க சந்தரா உனக்கு திரும்ப அந்த சுதந்திரத்தை தருவார். அப்போஸ்தலர் 20வது அதிகாரத்தில் 32வது வசனம். ஓரிபாக்க சத்தனா. அப்போஸ்தலர் 20வது அதிகாரம் 32வது வசனம். இப்பொழுதும் சகோதரரே, நீங்கள் பக்தி விருத்தி அடையவும் பரிசுத்தமாக்கப்பட்ட அனைவருக்குள்ளும் உங்களுக்கு உங்கள் சுதந்திரத்தை கொடுக்கவும் வல்லவராயிருக்கிறார். ஹல்லேலூயா. கலங்காதே, என்ற நிலைமை பறிபோய்விட்டது, என் சுதந்திரம் பறிபோய்விட்டது, ஓ நான் செய்ய வேண்டிய காரியங்களை செய்ய தடையாயிருக்கிறது என்று கலங்காதே மகளே, மகளே. இன்றைக்கு உன் சுதந்திரத்தை பாதுகாத்து உன்னை நிலைநிறுத்த வல்லமுள்ளவராயிருக்கிறார். என்னுடைய நிலைமை என்னவோ, விழுந்து போவனோ என்று பயப்படுகிறாயா? உன்னை நிலைநிறுத்துகிற கர்த்தர் ஏற்றுமின்றி என்று மாறாதவர், வாக்கு மாறாதவராயிருக்கிறார். ஓரி வாக்க சத்தரா. ரோமர் 14வது அதிகாரத்தில் ஓரி வாக்க சத்தரா. ஓ உனக்கோடு இருக்கிற பெரியவராயிருக்கிறார். 4வது வசனம் சொல்லி இருக்கிறது. ஓரி வாக்க சந்தரா. அவர்கள் என் பிராணனுக்கு தங்கள் கழுத்தை கொடுத்து அவர்களை 14:4 வாசிங்க. மற்றொருவனுடைய வேலைக்காரனை குற்றவாளியாக தீர்க்கிறதற்கு, மற்றொரு வேலைக்காரனை குற்றவாளியாக தீர்க்கிறதற்கு, அவன் நின்றாலும் விழுந்தாலும் அவனுடைய எஜமானுக்கே அவன் உத்தரவாதி, அவன் எஜமானுக்கே அவன் உத்தரவாதியாயிருக்கிறான். அவன் நிலைநிறுத்தப்படுவான், தேவன் அவனை நிலைநிறுத்த வல்லமுள்ளவராயிருக்கிறார். ஹல்லேலூயா. விழுந்து போமா என்று பயப்படுகிறாயா? சுவாசனை தட்டி விடுவாரோ என்று பயப்படுகிறாயா? அல்லது மற்றவர்கள் என்னை நிந்திப்பார்களோ என்று பயப்படுகிறாயா? ஓ ரீபாலாதினியா, நான் தேவனை தேடுவதனாலே வெட்கப்பட்டு விட்டேன் என்று பயப்படுவாயா? பயப்படாதே, உன்னை நிலைநிறுத்த அவர் நிறைவேற்ற வல்லமுள்ளவராயிருக்கிறார். கொடுத்த வாக்கு தத்தத்தை நிறைவேற்ற அவர் வல்லமுள்ளவராயிருக்கிறார். அவர் வல்லவர். ஓராபாக்க சந்தரா. ரோமர் 4வது அதிகாரத்தில் ஓரிபாக்க சத்தரா 21வது வசனம் இவ்விடமாய் சொல்கிறது. தேவன் வாக்குத்தத்தம் பண்ணினதை நிறைவேற்ற வல்லவராய் இருக்கிறார். ஆமென். தேவன் வாக்குத்தத்தம் பண்ணினதை நிறைவேற்ற வல்லவராய் இருக்கிறார். அநேகர் நினைக்கலாம், எவ்வளோ வாக்குத்தத்தம் வந்தது இன்னும் நிறைவேறவில்லையே என்று. பயப்படாதே. ஓரிபாக்க சத்தரா. தீர்க்க தரிசனங்கள் இல்லாத இடம் சீர்கட்டு போகும். நிச்சயமாய் விடுதலை உண்டு. நிச்சயமாய் இந்த வியாதி மாறும். உன் அப்பத்தின் தண்ணீர் ஆசிரித்து வியாதியை நீக்குவார்.
ஆபிரகாமுக்கு வாக்கு கொடுத்தாரே, கடலத்த ஓ மணலை போலவோ வானத்து நட்சத்திரங்களைப் போலவோ உன்னை பெருக பண்ணுவேன் என்று. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. இந்த வாக்குத்தத்த தேவன் அப்படியே உறுதியாய் பற்றி கொண்டான். தன் மகனை பலியிடும்படியாக கொண்டு போக சொல்லும் போதும் இந்த வாக்குத்தத்தம் அவனோடு இருந்தது. பெரிய ஜாதி ஆக்குவேன். அந்த வாக்குத்தத்தம் பண்ணினவர் உண்மையுள்ளவர். ஓ எண்ணாம் 23:19 சொல்கிற வண்ணமாக பொய் சொல்ல அவர் ஒரு மனிதனும் அல்ல, அவர் சொல்லியும் செய்யாமல் இருக்கிற தேவன் அல்ல. கலங்காதே, என் தேவனுடைய வார்த்தை ஒருபோதும் பொய்யாகாது. உங்களுக்கு கொடுத்த எல்லா வாக்குத்தத்தை நிறைவேற்ற வல்லவராக இருக்கிறார். அவர் உங்களை தப்புவிக்க வல்லவர். நீங்கள் எந்த சூழ்நிலையில் இருந்தாலும் இன்றைக்கு சர்வ வல்லமுள்ள தேவன் உங்களை தப்புவிக்க வல்லவராக இருக்கிறார். நேச்சாடு காலங்களில் ஒரு வாக்க சத்தராக் ஓ சாத்ராக் மேஷாக் ஆபேத்நேகோ என்கிறதான தேவனுடைய பிள்ளைகள். ஓ தானியேல் 3வது அதிகாரம் 17வது வசனம் சொல்லி இருக்கிற வண்ணமாக ஒரு வாக்க சந்தரா, நாங்கள் ஆராதிக்கிற எங்கள் தேவன் எங்களை தப்புவிக்க வல்லவராய் இருக்கிறார். ஓ நாங்கள் ஆராதிக்கிற தேவன் எங்களை தப்புவிக்க வல்லவராய் இருக்கிறார். ஹல்லேலூயா. இப்பொழுது கர்த்தருடைய சமூகத்திலே வீடுகளில் அமர்ந்திருக்கும் தேவனுடைய பிள்ளையே தப்புவிக்க வல்லவராய் இருக்கிறார். சாத்ராக் மேஷாக் ஆபேத்நேகோ உன்னுடைய சகோதரர்கள் அவர்கள் தேவன் மேலே விசுவாசமும் நம்பிக்கை வைத்திருந்தார்கள். ஒரு பெரிய பலவான்களை கொண்டு கயிறுகளால் கட்டி கொண்டு போனார்கள். ஒரு அபாக்க சத்தரா, கயிறுகள் எரிந்து போனது, கொண்டு போனவர்கள் எரிந்து போனார்கள். தேவன் அவர்களோடு இருந்தார், தப்புவித்தார். ஹல்லேலூயா. இன்றைக்கு எந்த போராட்டத்தோடு இருந்தாலும், என் மகனை எந்த உபத்திரவத்தில் இருந்தாலும், எந்த அக்கினியை போல வேதனைகள் இருந்தாலும் கலங்காதே, உன்னை தப்புவிக்க வல்லவராயிருக்கிறார். ஓ தாவீதுடைய வாழ்க்கையை நீங்கள் எடுத்துக்கொண்டால் ஒரு கரடி, ஒரு சிங்கம் ஓ அவனுக்கு எதிர்கொண்டு வரும்போது அதை ஜெயம் எடுத்தவனாய் காணப்பட்டான். கோலியாத்தை வெற்றி பெற்றவனாய் காணப்பட்டான். சிம்சோனை எதிர்த்த ஓ ஒரு சிங்கம், பால் சிங்கம் வரும்பொழுது தேவனுடைய ஆவியானவர் அவன் மேலே இறங்கினார். இந்த சிங்கத்தின் வாயை கிழித்து போட்டான். ஓரி வாக்க சத்தனா, ஓரி வாக்க சத்தனா. யோபு பக்தன் சொல்லுகிறார், ஓ யோபு 19:25 என் மீட்பர் உயிரோடு இருக்கிறார். ஹல்லேலூயா. இன்றைக்கு என் மீட்பர் உயிரோடு இருக்கிறார். இன்றைக்கு உன் மீட்பர் உயிரோடு இருக்கிறார். ஒரு பக்க சத்தனா. அவர் நேற்றும் இன்று என்றும் மாறாதவர். சகலத்தை செய்ய வல்லமையுள்ளவர், சகலத்தை நிறைவேற்ற வல்லமையுள்ளவர். அவர் உனக்கு எப்பொழுதும் உதவி செய்ய வல்லமையுள்ளவர். ஒரு அபக்க சத்தனம். தானியேலை தரியூ ராஜா நாட்களிலே சிங்கக்கவியிலே போடும் பொழுது ஓரி வாக்க சத்தனம். தானியேல் 6:20 இவனமாய் சொல்கிறது. ஓரி வாக்க ராஜா கெபியின் கிட்ட வந்தபோது துயர சத்தமாய் தானியேலை கூப்பிட்டு, ஆமென், தானியேலே, ஜீவனுள்ள தேவனுடைய பிள்ளையே, நீ இடைவிடாமல் ஆராதிக்கிற உன்னை சிங்கங்களுக்கு தப்புவிக்க வல்லவராய் இருந்தாரா என்று தானியேல் சிங்கங்களின் வாய்க்கு தப்புவிக்க வல்லமையுள்ளவராய் இருந்தார். ஹல்லேலூயா. தாவீது சொல்லுகிறான், அவன் என் மேல் வாஞ்சியாயிருந்தபடியால் அவனை நான் விடுவிப்பேன். இன்றைக்கு யார் யார் வாஞ்சியோடு கர்த்தருடைய சமூகத்திலே காத்திருக்கிறாயோ, மகனே மகளே, உன்னை விடுதலையாக்கி தப்புவித்து வாக்குத்தத்தங்களை நிறைவேற்றி ஓ சோதனையிலும் வேதனையிலும் இருக்க உனக்கு அவன் விடுதலை கொடுக்கிறார். ஓ ராபக்க சத்தரக், தாவீதின் குமாரனே என்று இறங்கினவனுக்கு அவர் உதவி செய்தார். மத்தேயு 15வது அதிகாரத்தில் ஓ 22வது வசனம் இவ்வளவாய் சொல்லுது. அப்பொழுது அந்த திசைகளில் குடியிருக்கிற கானானிய ஸ்திரீ ஒருத்தி அவரிடத்தில் வந்து, ஆண்டவரே, தாவீதின் குமாரனே, எனக்கு இரங்கும், என் மகள் பிசாசினால் கொடிய வேதனைப்படுகிறாள். தாவீதின் குமாரனே, எனக்கு இரங்கும், என் மகள் கொடிய வேதனையினாலே வேதனைப்படுகிறாள் என்றாள். அதற்கு அவனுக்கு பிரதித்திரமாக அவளுக்கு பிரதித்திரமாக
அவர் ஒரு வார்த்தையும் சொல்லவில்லை. திரும்பவும் வேதனையோடு கத்திக்கொண்டே காணப்பட்டான். 28வது வசனம் இவ்வளமாய் சொல்கிறது. அவளுக்கு பிரதியுத்தரமாக, ஸ்திரீயே உன் விசுவாசம் பெரிது, ஸ்திரீயே உன் விசுவாசம் ரட்சித்தது, நீ விரும்புகிறபடி உனக்கு ஆக கடவது. நீ விரும்புகிறபடி அந்த வினாடியே அவன் வீட்டிலே சுகம் கிடைத்தது. இன்றைக்கு எனக்கு அருமையான தேவனுடைய பிள்ளையே, நீ என்னத்தை விரும்புகிறாய்? வேதம் சொல்கிறது, அவர் நேற்றும் இன்றும் என்றும் மாறாதவராயிருக்கிறார். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. அதுதான் பக்தன் பாடுகிறான். இயேசு கிறிஸ்து மாறாதவரே, 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 ஆமென். இயேசு கிறிஸ்து மாறாதவரே, நித்திய நித்தியமா. ஹல்லேலூயா, 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 ஹல்லேலூயா. அவர் நேற்றும் என்றேனும் மாறாதவராயிருந்து நம்மை புதிதும் கூர்மையுமான ஆயுதமாய் மாற்றி மணவாட்டியாய் மாற்றுகிறவராயிருக்கிறார். அவருடைய வாக்குத்தத்தங்கள் நிறைவேற்ற வல்லமையுள்ளவர். நம்மை குடும்பம் குடும்பமாய் இந்த கொடிதான நாட்களை தப்புவிக்க வல்லமையுள்ளவராயிருக்கிறார். வேதனையோடும் வறுமையோடும் துன்பத்தோடும் ஆகாரம் இல்லாமல் கதறி கொண்டிருக்கும் உனக்கு, வியாதியில் இருக்கும் உனக்கு, பாதையில் இருக்கும் உனக்கு அவர் உதவி செய்ய வல்லமையுள்ளவராயிருக்கிறார். அதோடு மட்டுமல்ல, அவருடைய கிருபையை பெருகச் செய்ய வல்லமையுள்ளவராயிருக்கிறார். அவருடைய கிருபை பெரிது. 2 கொரிந்தியர் 9வது அதிகாரம் 8வது வசனம் இவ்வளவாய் சொல்கிறது. மேலும் நீங்கள் எல்லாவற்றிலும் எப்பொழுதும் சம்பூர்ணமுடையவர்களாயும், நீங்கள் எல்லாவற்றிலும் சம்பூர்ணமுள்ளவராயும், சகலவித 9வது அதிகாரம் 8வது வசனம், சகலவித நற்கிரியையிலும் பெருகிறவர்களாயும், சகலவிதமான நற்கிரியைகளும் பெருகிறவர்களாகவும், தேவன் உங்களிடத்தில் சகலவித கிருபையையும் பெருக சகலவிதமான கிருபையையும் அவர் பெருகச் செய்கிறவராயிருக்கிறார். ஹல்லேலூயா. இன்றைக்கு அவருடைய கிருபை இல்லாமல் நாம் வாழவே முடியாது. புலம்பல்ல சொல்லப்பட்டிருக்கிறது, காலைதோறும் அவருடைய கிருபை புதிதாக இருக்கும். ஒவ்வொரு நாளும் நீ காலையிலே அவரை தேடுவாயானால் அவருடைய கிருபை பெரிதாக இருக்கும். நீதிமொழிகளில் சொல்லப்பட்டிருக்கிறது, தாழ்மையுள்ளவர்களுக்கு அவர் கிருபை அளிக்கிறார், பெருமையுள்ளவர்களுக்கு எழுத்திருக்கிறார். ஓ ராபாக்க சத்தரா, ஓ புலம்பல் 3:23-22 காலைதோறும் அவருடைய கிருபை பெரிதாயிருக்கும். தேடுங்கள் காலைதோறும். நீதிமொழிகள் 3வது அதிகாரம் 34வது அதிகாரம், தாழ்மையுள்ளவர்களுக்கு அவர் கிருபை அளிக்கிறார். ஓ ரீபாக்க சத்தனா, சங்கீதம் 32:10 அவர் மேல் நம்பிக்கை விசுவாசம் உள்ள பிள்ளைகளுக்கு அவர் கிருபையுள்ளவராயிருக்கிறார். கடைசியாக, ஐயோ இப்படி வலுவாதபடி பாதுகாப்பார். விழுந்து போவோமோ, நிலைத்திருக்க முடியாதோ என்று கதறி கொண்டிருக்கும் மகளே மகனே, ஓ ராபாக்க சத்தனா, யூதா 24வது வசனம் இவனமாக சொல்கிறது. ரீபாக்க சந்தர பலதியா, யூதா 24வது வசனம், வலுவாதபடி உங்களை காக்கவும், வலுவாதபடி உங்களை காக்கவும், தமது மகிமையுள்ள சன்னிதானத்திலே மிகுந்த மகிழ்ச்சியோடு உங்களை மாசற்றவர்களாய் நிறுத்தவும் வல்லமையுள்ளவராயிருக்கிறார். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. அதனால்தான் சங்கீதக்காரர் 6வது வசனத்தில் 23:6 சொல்லுகிறார், ஜீவனுள்ள நாட்கள் எல்லாம் அல்ல, ஓ ஜீவனுள்ள நாட்கள் எல்லாம் நன்மையும் கிருபையும் தொடரும் என்று சொல்லுகிறார். இன்றைக்கு அந்த நன்மையும் கிருபை உன்னை தொடரும்படியாக எந்த போராட்டம் வந்தாலும் அதிலே விசுவாசத்தை காத்துக்கொள். விசுவாசத்தை துவக்கிறவரும் முடிக்கிறவரும் ஆகிய கர்த்தர் சர்வவல்லமையுள்ள தேவன். ஒரு வாக்க சத்தனம். கடைசியாக 2 தீமோத்தேயு 4வது அதிகாரம் 7-8 வருடமாய் சொல்கிறது. நல்ல போராட்டத்தை போராடினேன்,
ஓ நல்ல போராட்டத்தை போராடினேன், ஓட்டத்தை முடிவித்தேன், விசுவாசத்தை காத்துக்கொண்டேன். இன்றைக்கு இந்த நல்ல போராட்டத்தை ஜெயமாய் முடிக்க உன் விசுவாசத்தை காத்துக்கொள். உனக்கு நீதியின் கிரீடம் வைக்கப்பட்டிருக்கிறது. ஓ ரீபாக்க சத்தனம், இது நீதியின் கிரீடம். ஓ ரீபாக்க சத்தனம் எனக்காக வைக்கப்பட்டிருக்கிறது. அந்த நீதியுள்ள நியாயாதிபதி கர்த்தர் அந்த நாளிலே உனக்கு அவர் தருவார். கலங்காதே. ரீபாக்க சந்தர் அவலதினியா, அவர் சர்வ வல்லமுள்ள தேவன். ஆபிரகாமுக்கு வெளிப்படுத்தினவர், மோசேக்கு வெளிப்படுத்தினவர், மாறாதவராய் நாம் ஒவ்வொருவருக்கும் வெளிப்படுத்துகிறவராய் இருக்கிறார். அவர் சுகமாக்க வல்லவர், நம்மை ரட்சிக்க வல்லவர், சோதிக்கப்படுகிற ஒவ்வொருவருக்கும் உதவி செய்ய வல்லவர். அவருடைய சுதந்திரத்தை பாதுகாத்துக் கொள்வார். ஓ அவருடைய வல்லமையை தரித்துக் கொள்வோம். ஓ சர்வ வல்லமுள்ள தேவன் என்று அவர் சொல்லப்பட்டிருக்கும்படி நாம் சர்வ வல்லமுள்ளவராயிருக்கிறார். எல்லா காரியத்தை நிறைவேற்றுவார், எல்லா போராட்டங்களிலிருந்து தப்புவிப்பார், எல்லா இக்கட்டுகளிலும் உதவி செய்வார். அவருடைய கிருபையை கொடுத்து நம்மை வலுவாதபடி பாதுகாப்பார். கலங்க வேண்டாம், அவருடைய கிருபை பெரிதாயிருக்கிறது. காலிதோருடைய கிருபை புதிதாயிருக்கும். இப்பிரபஞ்சத்தில் லோகாதிபதி தொடாதபடி அவர் உங்களை வேலி அடைப்பார், சகலத்தையும் புதிதாக்குவார். அவர் கர்த்தர், அவர் ஒருபோதும் கைவிடவே மாட்டார். இப்பொழுதுமாக ஜபத்துக்குள்ளாக கடந்து போவார். ஹல்லேலூயா. இருக்கிற இடங்களில் அப்படியே கண்களை மூடும். தேவன் ஒரு அருமையான செய்தி தன்னை வெளிப்படுத்தினவராய் இருக்கிறார். வேத வசனத்தின் மூலமாக தான் இன்னார் என்று யாக்கோபுக்கு, ஆபிரகாமுக்கு, அப்பா இவர்கள் என்னோட முன்னோர்களுக்கு வெளிப்படுத்தின தேவன் தான் இன்னார் என்று, நான் சர்வ வல்லமை உள்ள தேவன் என்று சொல்லி அவர்களை திடப்படுத்தி, அவர்களை பலப்படுத்தி, அவர்களுடைய பலவீனங்களிலே கர்த்தருடைய பலனை விளங்க செய்தார். அவர்கள் தனித்து இல்லை, அவர்களோடு இருக்கிற தேவன் இன்னார் என்று அவர் தேவர்களை காட்டிலும் மேன்மையானவர் என்று வெளிப்படுத்தினவராய் இருக்கிறார். தானியேலோடு தேவன் இருந்தபடியினாலே ஹல்லேலூயா, தேவன் அந்த சிங்கக்கெபில் அவரை மீட்டு கொண்டது அந்த ராஜா அறிந்து கொள்ளும்படியாய், அந்த ராஜாக்களிலும் கட்டளைகளிலும் மேன்மையான தேவன் அவரோடு இருந்தார் என்று ஹல்லேலூயா அவர் அறிந்து வெளிப்படுத்தினவராய் இருக்கிறார். இந்த வேளையில் எல்லாருமே இருக்கிற இடங்களை கண்களை மூடிக்கொள்வோம். ஹல்லேலூயா. துதிக்கிறோம், நன்றி செலுத்துகிறோம், எல்லாம் நன்றி செலுத்துகிறோம். அப்பா என்னை பார்த்து தான் நீ சொல்லுகிறீர், உன்னோடு இருக்கிற தேவன் நான் சர்வ வல்லமையுள்ள தேவன், உன் பலவீனத்தில் என் பலன் பூரணமாய் விளங்கும் என்று சொல்லுகிறீர். உன்னால முடியாத காரியங்களை நான் உனக்கு செய்து முடிப்பேன் என்று சொல்லுகிறீர். அற்பமான உன் வாழ்க்கையை நான் மேன்மையாய் மாற்றுவேன் என்று தேவன் சொல்லுகிறீர். ஹல்லேலூயா. ஒப்பு கொடுப்போமா? நம்முடைய பலங்கள் அல்ல, நம்முடைய பராக்கிரமம் அல்ல, தேவனுடைய ஆவியினாலே எல்லாவற்றையும் அவர் செய்ய வல்லவராய் இருக்கிறார். அது எந்த வியாதியாய் இருந்தாலோ, எந்த ரிப்போர்ட்டாய் இருந்தாலோ, ஹல்லேலூயா, எந்த குறைபாடுகளாய் இருந்தாலோ, எந்த பிரிவினையாய் இருந்தாலோ, அது எத்தனை ஆண்டுகளாய் இருந்தாலோ, எந்த பாவ கட்டுகளாய் இருந்தாலோ, எந்த நுகங்களிலே உங்களை நீங்கள் பிடிக்கப்பட்டு இருந்தாலும் சரி, the power of the living God, hallelujah, ஜீவனுள்ள தேவனுடைய மகிமை, அவருடைய வல்லமை இப்பொழுது கடந்து வந்து கொண்டே இருக்கிறது. உங்களை விடுதலையாக்கும்படியா, உங்களுடைய சத்துருவின் கரங்களிலிருந்து மீட்டுக் கொள்ளும்படியா சர்வ வல்லமையுள்ள தேவனுடைய வார்த்தை கிரியை செய்து கொண்டே இருக்கிறது. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. உங்களை ஸ்திரப்படுத்துகிறவராய் இருக்கிறார், உங்களை பலப்படுத்துகிறவராய் இருக்கிறார். ஹல்லேலூயா. என்னோடு இணைந்து பாடுவோமா? பலவீனமான உங்களுக்கு தேவன் கொடுக்கிறவர், பலத்தை கொடுக்கிறவராய் இருக்கிறார். அவர் கிருபையை கொடுக்கிறவராய் இருக்கிறார். அவர் சமாதானத்தை கொடுக்கிறவராய் இருக்கிறார். அவர் ரட்சிப்பு கொடுக்கிறவராய் இருக்கிறார். அவரை நோக்கி பார்ப்போமா? அவர் மகிமையான காரியங்களை செய்கிறவராய் இருக்கிறார். பெலன் கொடுப்பவரா, பெலன் கொடுப்பவரா, பெலன் கொடுப்பவரா, எல்லாவற்றையும் செய்வேன். வீட்டில் இருக்க ஒவ்வொருத்தராலும் அந்த சர்வ வல்லமையுள்ள தேவன் எல்லாம் தருபவரா, எல்லாம் தருபவரா, எல்லாம் தருபவரா, எல்லாவற்றையும் செய்வேனே.
ரட்சிப்பு தருபவரா, ரட்சிப்பு தருபவரா, ரட்சிப்பு தருபவரா, ரட்சிப்பு தருபவரா, அவர் காக்கிற தேவன், யாவற்றையும் செய்வேனே, கிருபை தருபவரா, எனக்காய் காத்திருக்கிற கிருபை தருபவரா, கிருபை தருபவரா, எல்லாவற்றையும் செய்வேனே, சுகம் தருபவரால், சுகம் தருபவரால், சொல்லி அவரால் கூடும். ஆமென். இன்னைக்கு வேலையில எல்லா விதமான வேலையை மாற்ற வல்லவராக இருக்கிறார். கர்த்தரின் கனியை உண்டாக வல்லவராக இருக்கிறார். சாபத்தை மாற்ற வல்லவராக இருக்கிறார். எல்லாவற்றையும் செய்வேனே. ஆமென், ஆமென். எல்லாவற்றையும் செய்வேனே. கைகளை உயர்த்தினவர்களா, என் வாழ்க்கையை ஜெயமாய் மாற்று. ஜெயம் தருபவரா, ஜெயம் தோல்விகள் அல்ல, மாந்திரிக சூழ்நிலைகள் மாற்றில. ஹல்லேலூயா. ஜெயம் தருபவரா, எல்லாவற்றையும் செய்வேனே. கைகளை தட்டினேன். எல்லாவற்றையும் செய்வேனே. எல்லாம் விசுவாசிக்கிற ஒவ்வொருத்தரும் எனக்கு எல்லாம் செய்ய வல்லவராய், எல்லா குறைகளும், என் தொழில்கள், என் வருமானங்கள், என் குடும்பத்தின் சமாதானம் எல்லாவற்றையும் செய்வேனே. எல்லாவற்றையும் செய்வேனே. என் கருத்தின் கிரியைகளுக்கு கட்டளையிடுங்கள் என்று சொல்லி இருக்கிறார். இந்த வேளையில எந்த சூழ்நிலைகள் இருந்தாலும் அந்த சர்வ வல்லமையுள்ள தேவனிடத்தில் நோக்கி விண்ணப்பம் பண்ணுவோம். எந்த தேவைகளோடு நின்று கொண்டு இருக்கிறீர்களோ, எதற்காக ஹalleluya அழுது கொண்டு இருக்கிறீர்களோ, அந்த தேவனிடத்தில் சொல்லுங்க. மெய்யாகவே ஓ ரபா ஷிபாலாதா ராலா திரிகமானாதே ரேகபா, ஓ ஹalleluya உம்மை துதிக்கிறோம் தகப்பனே. இது வெறுமையாய் பேசப்பட்டதில்லை. தேவனோடு உங்கள் வாழ்க்கைக்கு நேராய், உங்கள் சூழ்நிலைக்கு நேராய் இன்றைக்கு பேசி இருக்கிறார். ஒரு விடுதலை நேரமாய் இதை வைத்து இருக்கிறார். அருமையான சகோதர சகோதரியே, ஓ ரபா உன் படுக்கை எடுத்துக்கொண்டு நட என்று சொன்ன தேவன் உங்களை பார்த்து சொல்லுங்க, அந்த படுக்கையின் முடுக்கங்களில் இருந்து உன்னை விடுவிப்பேன் என்று சொல்லுகிறார். ஓ படுக்கையில் ஒடுங்கி கிடந்த நாட்களில் இருந்து உன்னை உயிர்ப்பிப்பேன் என்று சொல்லி இருக்கிறார். கர்த்தருடைய வார்த்தை இன்னைக்கு அநேக சாட்சிகளை உருவாக்கி கொண்டு இருக்கிறது. சந்தேகத்தின் ஆவியை நீர் எடுத்து போடுகிறீர், தனிமையின் ஆவியை எடுத்து போடுகிறீர். ஹalleluya. துன்மார்க்கத்திலிருந்து மீட்டுக் கொள்ளுகிறீர். ஓ அந்தகார கிரியைகள், அந்தகார நுகங்கள் இப்பொழுது உடைக்கப்படுகிறது. கர்த்தருடைய ஆவியானவர் ஓ ரமனா சிவால விசுவாசி, ஓ நாமனா தெரிக்கானா தரலா தெரேகபா, கர்த்தர் கண்களை திறக்குகிறீர். ஹalleluya. ஆவிக்குரிய கண்களை திறந்து இப்பொழுது உம்முடைய ஜனங்களை ஓ நீர் பலப்படுத்துகிறீர், நீர் உயிர்ப்பிக்கிறபடி நான் ஸ்தோத்திரிக்கிறோம். அவர் சர்வ வல்லமையுள்ள தேவனாய் இருக்கிறார். அவரால் கூடாத காரியம் ஒன்றுமில்லை. நம்ம சகோதரர் ராஜசிங் மோசஸ் அவர்கள் நம்ம இறுதி ஜெபத்தை செய்வார்கள். நம்ம தொடர்ந்து ஜெப சிந்தனையோடு அமர்ந்திருங்கள். தேவன் இன்னைக்கு மகிமையான காரியங்களை செய்கிறவராய் இருக்கிறார். ஆமென். எங்களை அதிகமாக நேசிக்கிற எங்கள் பரலோக பிதாவை, ஒரு சாய் இந்த ஞாயிற்றுக்கிழமையிலும் அப்பா இந்த நேரத்தில் நாங்கள் இப்படியாய் உம்மை ஆராதிக்க எங்கள் குடும்பத்தோடு எங்கள் இல்லங்களிலிருந்து ஆராதிக்க தந்த நேரத்திற்காக நன்றி செலுத்துகிறோம். உம்முடைய தாசரை கொண்டு நீர் எங்களுக்கு தந்த செய்திக்காய், உம்முடைய ஆகாரத்திற்காக நன்றி செலுத்துகிறோம். இவைகள் மூலமாய் நாங்கள் எங்கள் வாழ்க்கையில் பலனடைய நீர் கிருபை தாங்க சுவாமி. இந்த நாளிலும் சுவாமி நாங்கள் ஆங்காங்கே இருந்து தொழுது கொள்கிற நாங்கள் சீக்கிரமாய் சபையாய் கூடி வந்து உம்மை ஆராதிக்கும், உம்மை மகிமைப்படுத்தும் எங்களுக்கு தர நேரங்களின் காலங்களையும் தந்தல்ல வேண்டுமாய் ஜெபிக்கும் சுவாமி. ஒவ்வொருவராய் இந்த நேரங்களில் ஆங்காங்கே ஏறெடுக்கிற எல்லா விண்ணப்பங்களுக்கும் உம்முடைய செவியை திறந்து நீர் அவர்களுக்கு பதில் அளிக்க வேண்டுமாய் ஜெபிக்கும். அப்பா உள்ளத்திலே தங்கள் உள்ளங்களில் வைத்து வெளியே சொல்ல முடியாதபடி கஷ்டங்களை அனுபவிக்கிறோம், இந்த வியாதியினாலே பயங்களை அனுபவிக்கிற ஒவ்வொருவருக்கும் நீர் விடுதலை தர வேண்டுமாய் ஜெபிக்கும் சுவாமி. நீர் சர்வ வல்லவர் அப்பா. அப்படியாக நாங்கள் வேதத்தில் வாசிக்கிறோம், உம்மால் செய்யக்கூடாத காரியங்கள் ஒன்றும் இல்லை என்று விசுவாசிக்கிறோம் சுவாமி.
இந்த ஆராதனையில் பங்கு கொண்ட ஒவ்வொருவரையும் ஆசீர்வதிங்க. இதற்காய் பயன்படுத்தின ஒவ்வொருவரையும் நீங்கள் ஆசீர்வதிங்க. உங்களுடைய இந்த ஆசனை முழுமையாக மூடி மறைத்து கொள்ளுங்கள். சீக்கிரமாய் நாங்கள் வந்து உண்மை சந்திக்க அப்பா உமக்கு தயாராக எங்களை தகுதிப்படுத்தலுங்க. எல்லாவற்றும் இந்த திருப்பாதத்தில் வைக்கிறோம். இயேசுவின் ஜெபங்களிலும் பிதாவே ஆமென். பரமண்டலங்களில் இருக்கிற எங்கள் பிதாவே, உம்முடைய நாமம் பரிசுத்தப்படுவதாக, உம்முடைய ராஜ்யம் வருவதாக, உம்முடைய சித்தம் பரமண்டலத்திலே செய்வது போல பூமியிலே செய்யப்படுவதாக. அன்றுள்ள அப்பத்தை எங்களுக்கு தாரும். எங்களுக்கு ரோமாய் நாம் மன்னிக்கிற போல குற்றங்களை மன்னியும். எங்களை சோதனைக்குள் பிரவேசிக்கப்படாமல் தீமையை ரட்சித்துக் கொள்ளும். ராஜ்யமும் வல்லமை மகிமை என்றைக்குடையகளே ஆமென். நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவுடைய கிருபையும் பிதாவாகிய தேவனுடைய அன்பும் பரிசுத்த ஆவியானவருடைய அந்யோன்ய ஐக்கியமும் இன்றும் என்றும் சதா காலங்களிலும் நம் அனைவரோடு கூட எப்போதைக்கு இருப்பதாக. என் ஆத்துமாவே என் முழு உள்ளமே பரிசுத்த நாமத்தை ஸ்தோத்திரி. என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி. அவர் செய்த சகல உபகாரங்களை மறவாதே. ஆசீர்வதிப்பேன் என்று ஆணையிட்டீரே தூர, ஆசீர்வதிப்பேன் என்று ஆணையிட்டீரே துரை. ஆசீர்வதியும் இப்போ அசனிசா பசவுமை விடுவேனோ, நனுமை விடுவேனோ, விடுவேனோ, நனுமை விடுவேனோ. பாவியான எந்த நிற்காய் பாடுபட்டு துரை, பாவியான எந்த நிற்காய் பாடுபட்டு துரையும் பங்கிலையோ உம்மிடத்தில் பச்சவாயின் முகம் மாறாய் விடுவேனோ, நானுமை விடுவேனோ. எல்லாரும் விடுவேனோ, நானுமை விடுவேனோ. இப்பாவம் ஒரு காவிட்டால் என்னாலையா பாடுபட்டு, இப்பாவம் ஒரு காவிட்டால் என்னாலையா பாடுபட்டு, என்ன பண்ணால் என்ன பயம் கொண்டு அதை சொல்லுமையா. விடுவேனோ, நானுமை விடுவேனோ, விடுவேனோ, நானுமை விடுவேன். பங்கு தர மாட்டேன், பங்கு தர மாட்டேன் என்றால் பட்டபாடு வீணாகும். பங்கு தர மாட்டேன் என்றால் பட்டபாடு வீணாகும். பாக்கியவாரே உம்மை ஒரு காலம் விட மாட்டேனையா. விடுவேனோ, நானுமை விடுவேன். எல்லாருமே விடுவேனோ, நானுமை விடுவேனோ. ஆசீர்வதிப்பேன் என்று ஆணையிட்டீரே துரையே, ஆசீர்வதிப்பேன் என்று ஆணையிட்டீரே துரையே. ஆசீர்வதியும் என்போம் ஆசானை சாபாசா உம்மை விடுவேனோ, நானுமை விடுவேனோ. ஆமென். விடுவேனோ, விடமாட்டேன் உம்மை விடுவேனோ. வானத்தையும் பூமியை உண்டாக்கின தீவுள்ள தேவனுடைய நாமத்தினால் உங்களை ஆசீர்வதிக்கிறேன். எம்பெருமானாய் இயேசு கிறிஸ்து நேற்றும் இன்று என்னும் மாறாதவராயிருந்து அவர் தன்னுடைய வாக்குத்தத்தங்களை நிறைவேற்ற வல்லமுள்ளவராய் உண்மையுள்ளவராயிருந்து அவருடைய இரத்தத்தினாலே உங்களை கழுவி எல்லா வியாதிகளிலிருந்து நீக்கி உங்களை தரித்திரத்திலிருந்து தப்புவித்து பரிசுத்த ஆவியான உங்களை போதித்து நடத்தி அவருடைய வருகை மட்டும் உங்களை வலுவாதபடி பாதுகாத்து வழி நடத்துவாராக. ஆமேன், ஆமேன். அல்லேலூயா. கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பார். ஆமென். ஹல்லேலூயா. இந்த ஆராதனையிலும் கலந்து கொண்ட ஒவ்வொருத்தரையும் பௌர்ணமி ஜெபம் சொல்லு. இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே நாங்கள் வாழ்த்துகிறோம். உங்களை விதமாய் சந்திப்பதில் எங்களுக்கு மிகுந்த மகிழ்ச்சி. சீக்கிரமாக ஆலயத்தில் உங்களை எல்லாரையும் காணும்படியாக வாஞ்சிக்கிறோம். எத்தனை பேருக்கு சர்ச் சீக்கிரமாக வரணும்னு ஆசை? அதை எல்லாருமே நிச்சயமாக கையை தூக்குவீங்கன்னு நினைக்கிறேன். நான் வரணும் அப்படின்னு சொன்னோடனே நிச்சயமாக நம்முடைய எல்லாருடைய வாஞ்சியம் அவ்விதமாக இருக்கிறது. தேவன் அதற்குரிய வழிகளை நேர்த்தியாய் அதிசீக்கிரத்தில் செய்து முடிப்பான். அநேகர் ஐயாவை தொடர்கொண்டு பேசிக்கொண்டு எங்களையும் விசாரிக்கிறீர்கள். அக்கா உங்களுக்கு நாங்கள் நன்றி செலுத்துகிறோம். கர்த்தருடைய நாமத்தை நாங்கள் வாழ்த்துகிறோம். உங்களுக்கு தொடர்ந்து ஜெப உதவி தேவையாக இருக்குமானால் நான் சொல்லுகிற தொலைபேசி எண்ணுக்கு நீங்கள் கூப்பிடலாம். 9440305003 என்ற எண்ணுக்கும் 9440305053 இந்த கடைசி எண்ணை நீங்கள் கூப்பிடுவீர்களானால் ஐயா இடத்துலேருந்து நீங்கள் நேரடியாக பேசலாம். 9440305053 என்ற எண்ணுக்கு நீங்கள் அழைக்கலாம். ஒரு வாரத்தில் நம்மளுக்கு பௌர்ணமி ஜெபம் இருக்கிறது. அது 7ஆம் தேதி
10:30 மணிக்கு நாம் அந்த ஜெபத்தை தொடங்குவோம். கர்த்தருக்கு சித்தமானால் நாங்கள் யூடியூப்லேயும் அதை நாங்கள் நேரலையாய் போடுவதற்கு நாங்கள் முயற்சி செய்து கொண்டு இருக்கிறோம். அது வாய்க்குமானால் அதற்குரிய முகவரி அந்த வெப் அட்ரஸையும் நாங்கள் உங்களுக்கு போடுவோம். நீங்கள் அதுலேயும் நீங்கள் காணலாம். அது இன்னும் கொஞ்சம் பெட்டர் குவாலிட்டியில் இருக்கும். நாங்கள் அதற்காக முயற்சி செய்து கொண்டு இருக்கிறோம். தேவன் அந்த முயற்சிகளையும் ஆசீர்வதிப்பாராக. உங்களுடைய எந்த தேவைகள் எதுவாக இருந்தாலும் எங்களுக்கு நேராக நீங்கள் அழைத்து நீங்கள் எங்களோடு பேசுங்க. கர்த்தருக்கு சித்தத்தின்படி எல்லாவற்றையும் தேவன் செய்து முடிப்பான். தேவன் தாமே எல்லாவற்றையும் ஆசீர்வதித்து வழி நடத்துவாராக. ஆமென்.